வணக்கம். ஜவைச்சக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக இன்னும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதற்கு இன்னைக்கே பல கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டாங்க. எடப்பாடி அதிமுக பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக, மற்றபடி மாவட்ட வாரியாக முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் போயிட்டு இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் அந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த நேரத்தில் அண்ணாமலை கட்டாயமாக தமிழகத்தின் பாஜக தலைவராக இருக்க மாட்டார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்றாலுமே கூட அவர்களுக்குள்ள பலவிதமான ஒரு கருத்து வேற்றுமை இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் சரி, பொதுவாக கருத்து வேற்றுமை இருக்கும். சில கட்சிகள் ஜெயிப்பாங்க, சில கட்சிகள் தோல்வியை தழுவுவார்கள். அதன் அடிப்படையில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு இன்னைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். ஓபிஎஸ் தான் சொல்ற 9 தேர்தல் பார்த்துட்டாங்க. அப்புறம் அடுத்ததான் ஒரு 10வது தேர்தலும் சட்டமன்றத்திலையும் பார்த்தாங்க. அப்புறம் விக்கிரவாண்டியில போட்டுக்கிட்டா 11வது தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. 10 தோல்வி ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஓபிஎஸ் உடைய ஒரு கருத்து விளக்கம் அது. இப்ப அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஸே இன்னைக்கு நிலை தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு எதிர்கொள்வது? பாஜகவோடு கூட்டணி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணி வச்சு ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணார்? ஒன்றுமே கிடையாது. அவர் சமூக ஓட்டுக்கள் தான் அங்க அதிகமா முடிச்சு. 3,64,000 70,000 சொல்றாங்க. அவருடைய சமூகம் தான் அவரை காப்பாத்து. மற்றபடிலாம் பாஜகவோட ஓட்டு விழுந்தனால சொல்ல முடியாது. அவர் சமூகத்திலே எத்தனை பேர் திமுக இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பிரிகின்ற சமயத்துல மற்றபடி நவாஸ்கனி வந்துட்டார் திமுக கூட்டணி, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி 2026 நாங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்க மாட்டோம் என்பது எடப்பாடியோட ஒரு உறுதி. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு தான் இருப்போம் என்பது ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாடு. ஆமா, அது எந்த அளவுக்கு வெற்றி அடையும்? மற்றபடி சசிகலா இன்னைக்கு சுற்றுப்பயணம் பரப்பிட்டாங்க. ஆமா, அப்படியே குற்றால வழியா அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கங்க பார்க்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருப்பதாக தெரியவில்லை. அவங்களுக்குள்ளே ஒரு சஞ்சலம் வந்தாச்சு, சலசலப்பு வந்தாச்சு. இப்படி இருந்தா அப்படின்னம்னா நாம் எவ்வாறு பிறகு தனிப்பட்ட முறையில் போராட முடியும் அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இன்னைக்கு சசிகலா மனசுல வந்தாச்சு. தொண்டர்களும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றார்களா அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, இப்படி ஒரு சூழல். ஓபிஎஸ் உட நிலைமையும் அவ்வளவுதான். ஆமா, அவரும் சிதறிய தொண்டர்களை கொண்ட ஒரு பிரிவு. அதிமுகவோட ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அதிமுக கொடியை கட்டக்கூடாது, அதிமுக வேட்டியை போடக்கூடாது, லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். ஓபிஎஸ் கட்டுப்பட்டு விட்டார். ஆனா சசிகலா கட்டுப்படலை. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட் உங்களுக்கு செல்லாது. மற்றபடி அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில நீங்க தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி ஆமா கோர்ட்டு சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது அதிமுக தொண்டர்கள் அவருடைய ஒரு பிரிவினர் ஒத்துக்கிறாங்க. டோட்டலா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல. இதன் அடிப்படையில டிடிவி அவரு தனி அமமுகன்னு ஆரம்பிச்சு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்படி இருந்தாலுமே சரி, இந்த தோல்வி என்பது 2024 நாடாளுமன்ற தோல்வி பூஜ்ஜியம். ஆமா, இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாமே பூஜ்ஜியம். பாஜக பூஜ்ஜியம், புரியுதுங்களா? பாமக எல்லாமே, அதிமுக பூஜ்ஜியம், எல்லா கூட்டணி பூஜ்ஜியம். திமுக மட்டும் 40க்கு 40.
எவ்வாறு வந்தது அப்படின்னா ஒற்றுமையின் வெளிப்பாடு. அதனால வந்து எல்லாம் ஒண்ணு சேருங்கப்பா. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி 4 பேர் ஒற்றுமையா சேர்ந்துருக்கேன். நாங்களாம் சேர மாட்டோம். அப்படியே சேர்ந்தாலும் ஓபிஎஸ், சசிகலா உள்ள நுழைய விட மாட்டோம். இது எடப்பாடியினுடைய ஒரு கூற்று. ஆமா, இல்லைன்னா அவரு காலி, எடப்பாடி வெளியே போயிட வேண்டியதான். அதை தன் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கடைசி வரைக்கும் கை கொண்டு கோல வச்ச வேண்டும். மக்கள் மாறுவாங்கப்பா, இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க அப்படின்னு அவருடைய எண்ணம். திமுக இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி போயிட்டு இருக்கான். ஒரே சீரா போக முடியுமா? இந்த பாஜக 10 வருஷமா போச்சு. ஆமா, அதிக பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை போனாங்க. இந்த 11வது வருஷம் ஊத்திக்கிச்சு. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் வந்து நிதிஷ்குமார். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே 2 பேர் இங்க வந்தாலும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு வந்து ராகுல் பாரத பிரதமராக இருக்கலாம், கார்கே பாரத பிரதமராக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தா அப்படின்னா கட்டாயமாக நான் வெற்றி அடைய முடியும். அதுக்கு வந்து யார் ஒப்புக்கொண்டாலுமே சரி, இபிஎஸ் ஒப்புக்கொள்வதாக இல்லை. ஓபிஎஸ் ரெடி, எனக்கு எந்த பதவி வேணாம் அப்படின்ட்டார் ஓபிஎஸ். சசிகலா மேல பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்னா அவரு ஏதோ ஒரு வகையில ஆஃப் ஆயிரும். மற்றபடி வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து மற்றவர்கள் ஒப்புக்கொண்டாலுமே கூட, டிடிவி கூட அமமுக சொல்லிட்டு வந்துருவாரு. மற்றவர்கள் ஒப்புக்கொண்டாலுமே கூட இபிஎஸ் ஒப்புக்கொள்வதாக இது. அதான் ஒரு நிலைப்பாடு. அடிப்படையில் அப்படியே ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 2026 பாஜகவோட கூட்டணி வச்சா கட்டாயம் மீண்டும் படுதோல்வி தான் சந்திக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணாமலையை வச்சு இன்னைக்கு 2024 நாடாளுமன்றத்தோடு மிக தோல்வி, சரியான அடி எதுக்கே பாஜகவுக்கு. அதே மாதிரி 2026 வைக்கின்ற சமயத்தை கட்டாயம் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கே தெரியுது. எப்படியோ ஒண்ணு ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த நேரத்துல ஒரு கொக்கிய போடுவாங்க. அப்பா நீ சொன்ன மாதிரி அண்ணாமலை தூக்கியாச்சு, ஒண்ணு மாற்று கருத்து இல்லை, இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம்ப்பா அப்படின்னு இபிஎஸ் ஒரு தகவல் கட்டாயமா போடுவாங்க. அதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க பாஜக. ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்றுக்கு உள்ள போடுவாங்க. முடியாட்டி அப்புறம் ஐடி இடின்னு சிபிஐன்னு போக வேண்டியதான். அந்த மாதிரி அந்த அடிப்படையில வந்து ஒரு கொக்கிய போடுவாங்க. 2026 ஒண்ணு சேர்ந்துருங்கப்பா, ஒண்ணு சேர்ந்துருங்கன்னா 4 பேர் ஒண்ணு சேர்றது, எங்க கூட்டணியில ஒண்ணு சேர்ந்துருங்க. நீ சொன்ன மாதிரி அண்ணாமலை இல்லை, என்ன சொல்ற? ஆமா, அந்த நேரத்துல வந்து யோசிப்பாரு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக இல்ல, பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிமுக எடப்பாடி பிரிவு. ஏன்னு கேட்டா சிறுபான்மை ஓட்டு செதறும். இப்பவே செதறிடுச்சு, நம்பல இல்லை அந்த அளவுக்கு. எடப்பாடியை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை, சும்மா ஏதோ மேற்போக்க பேசிக்கிட்டே போனார். மற்றபடி வந்து ரொம்ப ஓவரா பேசுறார். செல்லூர் ராஜ் பேசியதை போல, ஜெயக்குமார் பேசியதை போல பேச கிடையாது. அதன் அடிப்படையில வந்து மக்கள் நம்பல. பார்த்தான், ஓட்டாவை திருப்பி குத்திட்டான். குத்துனா இபிஎஸ் குத்துனா அப்படின்னம்னா வேற மாதிரியா போயிடும். அப்புறம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பாரு, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ். அது மாதிரி நாங்களும் ஆதரவு தர ஆளாளுக்கு 2 பெட்டி வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்க. அப்ப நம்ம ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. பொது சிவில் சட்டம், மற்றபடி குடியுரிமை திருத்த சட்டம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அப்படின்னா தான் சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும். அதை வச்சுதான் திமுக இன்னைக்கு 40-40. உண்மையிலே ராகுல் காந்தி வந்துட்டு தானே கம்ப்ளீட்டா பொது சிவில் சட்டம்லாம் இருக்காது. இது குடியுரிமை திருத்த சட்டம் க்ளோஸ் ஆயிருக்கும், நீட் தேர்வு க்ளோஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அந்த தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து மாநிலங்களுக்குன்னு ஒரு தனி அந்த ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க. என்ன பண்றது? எதிர்பார்த்த ஒண்ணுமே நடக்கலையே, எதிர்பார்த்த ஒண்ணும் நடக்கல. இந்தியா வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி பயமான ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு பீகாருக்கு 60,000 கோடி, ஆந்திராவுக்கு 15,000 கோடி மட்டும் இப்பொழுதும். பின்னால அள்ளி கொடுப்பாங்க போல. திமுகவும் ஜுஜிபி ஒன்றும் கிடையாது. அதான் பிரகாஷ்ராஜ் அல்வா போட்டார். ஆமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பீகாருக்கு பிரியாணி, ஆந்திராவுக்கு குஸ்கா. ஆமா, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து பழைய சோறு, தமிழ்நாட்டுக்கு வெறும் சட்டி மட்டும். ஆமா, அப்படிதான் பார்க்க முடியும்.
பிரகாசராஜ் அல்வா போட்டாரு, நம்ம இப்படி போடலாம். ஆந்திராவுக்கு அதான் பீகாருக்கு பிரியாணி, ஆந்திராவுக்கு குஸ்கா, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பழைய சோறு, தமிழ்நாடுக்கு மட்டும் வெறும் சட்டிக்குள்ள ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பட்ஜெட்லாம் போயிட்டு அது அடிப்படையில் மீண்டும் 2026 பாஜகவோட கூட்டணி அப்படி இப்போ அறிவிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஆமா, அதன் அடிப்படையில் வந்து 2026 எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். சசிகலாவை பொறுத்தவரை சுற்றுப்பயணம் இருந்தாலும் ஓபிஎஸோட பப்பு வேகல, சசிகலா பப்பு வேகல. அதனால இப்படியில் 2026 சட்டமன்றத்தை கட்டாயம் எதிர்கொண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆமா, விக்கிரவாண்டி தேர்தலை விட்டு விலகின மாதிரி ஓபிஎஸ்ல விலக மாட்டார். எப்படியோ ஒரு வகையில அவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில ஜெயிக்க வேண்டுங்கிற அடிப்படையில் சசிகலாவோடு கைகோர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சசிகலா இந்த பக்கம் வரல, நம்மளும் அந்த பக்கம் போயிடலாம். இப்படி ஐடியா பண்ணலாம். டிடிவி கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு 3 பேர் ஒன்னா கூட சேர்ந்துடலாம். சூப்பர் ஐடியா. சசிகலாவோடு கூட்டணி சேரலாமா அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து எக்மோர் அசோகா மகா, நம்ம அசோகா ஹோட்டல்ல வந்து மாவட்ட செயலாளருடைய ஒரு பொதுக்கூட்டம், நிர்வாகியோட பொதுக்கூட்டம் நடக்க போகுது. ஓபிஎஸ் பிரிவு வாய்ப்பு இருக்கு. சசிகலாவோடு சேரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும் ஓபிஎஸ்க்கு. மற்றபடி டிடியோடு சேரக்கூடிய சமயத்தில் இன்னும் அதிகமாகும். அப்ப எடப்பாடி டம்மியாக்கப்படுவார் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்கு. எடப்பாடி கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒத்துவார்ல. எடப்பாடி வேணாம்பா, முடிஞ்சு போச்சு, சசிகலாவை தம்பால் இழுத்துக்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு திட்டம் போட்டிருக்காங்க. நாளைக்கு 26ஆம் தேதி நடக்கக்கூடிய ஓபிஎஸ் அதிமுக பிரிவு கூட்டணியில வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு. இது 2026 பாஜகவோட கூட்டணி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி சேரக்கூடிய சமயத்துல அவர்களுடைய ஒரு தொண்டர்கள்லாம் எந்த அளவுக்கு போவாங்க அப்படிங்கிற வரும் காலங்கள் சொல்லும். பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்னுடைய ஒரு நிலைமை வந்து தனிப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு கணக்குல இருக்கு. சசிகலாவோடு சேர்றதா அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சசிகலாவை விரைவில் சந்திப்பேன், சசிகலாவோடு நான் கைகோர்க்க போகிறேன் அப்படின்னா அவர் தனிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளராக போட்டு ஒரு தலைவராக போய் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. ஓபிஎஸ் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, சசிகலா பொதுச் செயலாளர் போஸ்டர் கொடுத்துட்டு லேடிஸ் அப்படிங்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் கட்டாயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபம் வரும், கூட்டம் சேரும். ஓபிஎஸ் தலைவர் ஒரு இதை போட்டுக்கலாம், ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சோன்னு வேலை முடிஞ்சுது இல்லையா? ஏன்னா அவரு அதிமுக போராடிட்டு இருக்கிறார். புதிய கட்சி ஆரம்பிச்சோம்னா இபிஎஸ் இன்னும் தொக்கு வேட்டார். ஆமா, அதனால வந்து புதிய கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? 3 பேர் சேர்ந்து டிடிவியோட சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அப்படி வேணா செய்யலாம் இல்லையா? அமமுக இருக்குதுப்பா, ரைட்டு, அவர் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதை விட்டு மாற மாட்டார். இவர் சசிகலா அம்மையாருக்கு ஒரு தனிப்பட்ட இது இந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர் அப்படி இப்படின்னு தலைவர் போஸ்ட்டுக்கு சசிகலாவோட தலைவர் போஸ்ட் போடலாம், தப்பு கிடையாது. சசிகலாவை தலைவர் போஸ்ட் போட்டு பொதுச் செயலாளராக வந்து இவரை போட்டு, இவர் ஆல்ரெடி இருக்கிறார் டிடிவி, இவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர், கட்சியின் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டால் சோழி முடிஞ்சு 3 பேர் சேர்ந்தா அமமுக. அப்புறம் தெரியும் எடப்பாடி என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஒன்றும் இருக்கு, 2 வருஷம் உயிரோட இருக்கு. மக்கள் என்ன அது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த போறாங்க, ஓட்டு, அதான் ரொம்ப முக்கியம். பார்ப்போம் அடுத்த வீடியோ. நன்றி.